கைஸ் நம்ம ஏசியில் திரும்பி தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி ஒழுகிச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு இண்டோர் கிளீனிங்லாம் போட்டு நின்றுச்சு. அதுக்கப்புறம் அகைன் சர்வீஸ் புக் பண்ணியிருந்தோம். 2 வாட்டி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு 1.5 மாதமாக தண்ணி ஒழுகல. இப்போ அகைன் திரும்பி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரெயின் பைப்பில் தான் வந்து பிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நானே க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு மேலெல்லாம் எவ்வளோ தூசி இருக்குன்னு பார்ப்போம். ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணோம். தூசி எப்படி சேர்ந்துருக்கும் பாருங்கள். இன்னும் தண்ணிலாம் அப்படியே நிற்கிது. அப்படி தட்டினா அங்கே தெரிக்குது தண்ணி. ஃபஸ்ட்டு விஷயமா அந்த ஃபில்டரை செக் பண்ணிடலாம். எடுத்துட்டேன். தூசி ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இதை தனியாக க்ளீன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோம். முக்கியமாக ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஷாக் எதாவது அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா இதை வந்து பாதி இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருங்க. அப்புறமா இந்த கார்னரை பிடிச்சி ஓகே இழுத்திங்கன்னா வந்துடும். ஒரு பக்கம் ஈஸியாக வந்துடுச்சு. சோச்சோ தண்ணி ஒழுகுது பாருங்கள். ஐயோயோ எல்லா பக்கமும் தண்ணியாக ஊற்றுது. ஈஸியாக இருந்தால் கை சரிச்சு. கரெக்டாக அந்த 2 சைடு லாக் இருந்தது. அந்த 2 பக்கமும் ஈவனாக இழுத்தா வந்துருச்சு. அப்புறமா 2 ஸ்க்ரூ இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதை கழட்டிட்டிங்கன்னா மேலே இருக்க டாப் ஏரியா ஓப்பன் ஆயிரும். ஈஸியாக வந்துருச்சு. ஓகே, ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ வந்து இந்த பாட்டை இழுக்கணும். மொத்த பாட்டும் வரப்போகுது. ஸோ மேலே அந்த ஸ்பாட்லலாம் லாக் இருக்கும், தெரியுதா? அந்த ஸ்பாட்லலாம் லாக் இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். அதான் ட்ரை பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த பிளாக் கலரில் ஒரு லாக் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது பக்கத்தில் அப்படி பிடிச்சி தூக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக ரிலீஸ் ஆயிடுது. அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே மட்டும் டேமேஜ் பண்ணி விட்டுக்கிறானுங்க பாருங்கள். க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதில் தான் அந்த ட்ரெயின் வாட்டர் விழுந்து அப்படியே அந்த ஹோஸ் வழியாக வெளியே போகிற ஏரியா. பட் அந்த ட்ரெயின் பைப் அடைச்சிருக்கனால தண்ணி அதிலே ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக இல்லாமல் பிளண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஒயரோ இது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆப்டிக்கல் கேபிள் எடுத்திருக்கேன். அதை எடுத்து கரெக்டாக அந்த ட்ரெயின் பைப் போகிற இடத்துல வந்து பொறுமையாக உள்ளே தள்ளி விடுங்க. அப்போ தான் அந்த பிளாக் ரிமூவ் ஆகும். அப்படியும் உள்ளே போகலை அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக எதுவுமே பண்ணாதீங்க, டெக்னீஷியனை கூப்பிட்ருங்க. அப்படியே இன்கேஸ் ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பிளாக்கை ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. நான் எதுக்கோ இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு திரும்பி அது உள்ளே நல்லா குத்தி விட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பிளாக் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த ஃபில்டரு அப்புறமா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்து மாட்டணும். இது இப்போ தான் சான்ஸு நம்மளால் துடைக்க முடியும். மற்ற டைம்லாம் அது ஃபிக்ஸாக இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து உள்ளே க்ளீன் பண்ணவே முடியாது. அதனால் சான்ஸ் கிடைக்கும் போதே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டர். எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி மாட்டுங்க. அதை மாட்டலன்னு சொல்லி இப்படி அப்படின்னு ஃபோர்ஸ் எல்லாம் அழுத்திடாதீங்க. எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க ப்ராடக்ட்ஸு. ஸோ உடைய சான்சஸ் இருக்குது. மாட்டும் போது இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல இந்த லாக் மாதிரி வரும். அது மேலே உட்கார வச்சிட்டிங்கன்னா உட்காந்துரும். இந்த 2 பக்கமும் இதுதான் கரெக்டாக அது மேலே உட்கார வைக்கணும். அவ்வளோதான். இப்போ மேலே ஏறி லாக் பண்ணிட வேண்டியது தான். லாக்கு உள் பக்கம் வந்து லாக் ஆகணும், ஓகேவா? இது தள்ளி இது உள் பக்கமாக மாட்டுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா லாக்கையும் உள் பக்கமாக மாட்டிட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ ஸ்க்ரூஸ் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பாட்டு மாட்ட போகிறோம், கீழ்பாட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இங்கே போய் லாக் ஆகணும் பாருங்க. இதை மாட்டுறது வந்து 3 இடத்துல மாட்டணும் பாருங்க. இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும்,
இங்கேயும் ஜாயின் பண்ணணும், அங்கேயும் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் லாக் ஆகும் ஒழுங்கா, இல்லைனா லாக் ஆகாது. அப்புறம் அத அப்படியே தூக்கி கரெக்ட்டா அத பிரஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும். கரெக்ட்டா லாக் ஆயிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லைட்டா இழுத்து பார்த்துக்கோங்க டைட் ஆயிடுச்சான்னு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதை மாட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், ஏசி பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணிட வேண்டியதுதான். டுவெண்ட்டி ஃபைவ்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஓடிடுச்சு. ஒரு சொட்டு தண்ணி வரல. பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. வேறு லெவலு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். நான் பார்த்து பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா டெக்னீஷியனே கூப்பிட்ருங்க.